Hi friends, எல்லாருக்கும் Tastebuds by Sofiskitchenக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளா எளிமையா பண்ணக்கூடிய ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி வீட்லயே பண்றது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. of course நம்மளுக்குமே ரொம்ப பிடிச்சமான டிஷ் தான் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா. இன்னைக்கு பண்ண போற பாஸ்தா பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் வெர்ஷன். இதுல நீங்க நான்வெஜ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 grams ஆஃப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதுக்கு 2 லிட்டர் தண்ணி வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து நல்ல உப்பு கரிக்கிற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து இது கொதிக்க விட போகிறோம். நல்ல உப்பு வந்து கரிக்கிற அளவுக்கு இருந்தால் தான் வந்து பாஸ்தாவில் வந்து நமக்கு உப்பு வந்து சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். தண்ணியில் நல்ல கொதி வந்த உடனே நம்ம வந்து பாஸ்தா இதில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து 250 grams ஆஃப் பாஸ்தா, ட்ரைட் பாஸ்தா. நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸில் நிறைய ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸில் வந்து பாஸ்தா கிடைக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 minutes நம்ம கொதிக்க விட போகிறோம். ஒரு பாஸ்தாவுக்கு வந்து அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பேக்லேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாயிலிங் டைம் கூட மாறும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 7 to 8 minutesல பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். பாஸ்தா நல்லா குக்காக இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே ஒரு பாஸ்தா இந்த மாதிரி எடுத்து நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக கட் ஆகணும். அட் த சேம் டைம் ரொம்ப கொலக்குலன்னு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பாஸ்தா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவரிங்காக நம்ம வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம விருப்பப்பட்ட ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 4 to 5 பூண்டு வந்து நல்ல பொடிசாக சாப் பண்ணி நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம இந்த ஆயில் ஃப்ரை பண்ணும்போது இந்த கார்லிக்கில் இருக்கிற பூண்டில் இருக்கிற எல்லா ஃப்ளேவருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அந்த எண்ணெயில் இறங்கிடும். ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து வதங்கின அப்புறமா இதுக்கு வேண்டிய மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பாஸ்தாக்காக நான் இன்றைக்கி வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். நம்ம விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிற பீன்ஸு, கேரட்டு, இந்த மாதிரி பட்டாணி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சிக்கன் பண்ணுறதா இருந்தால் சிக்கன் கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலாம். அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் லைட்டாக வந்து மெல்ட் ஆனதுமே நம்ம இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்து இது வறுக்க போகிறோம். இந்த மைதா பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போய் நல்லா வந்து வறுபடுற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இந்த ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கனமான பாத்திரம் இல்லை கனமான கடாய் இல்லைன்னா வெரி ஹெவி பாட்டம்டு சாஸ் பேன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் அடி வந்து ஒட்டாமல் வந்து நமக்கு வரும் நல்லா. இப்போ இதெல்லாமே நல்லா சாட்டே ஆகிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா பொரிஞ்சு வரும் லைட்டாக. ஸோ அந்த வாசனை அந்த லைட்டாக கலர் ப்ரௌனாக வந்து மாறும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 1 கப்பு பால் முதல்ல ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்க்கும் போது மைதா வந்து நல்லா கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அந்த கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரிக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி கட்டி இல்லாமல் சேர்த்து அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு திருப்பி வந்து மீதி பால் சேர்த்து நம்ம இதை குக் பண்ண போறோம். இப்போ நம்ம 2வது கப்பு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நீங்கள் சேர்த்த அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி அந்த பால்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சாஸ் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக வந்து ரெடி ஆகிடும். இப்போது நமக்கு தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த 2 கப்பு பால் சேர்த்த அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக நல்லா ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ரீமே கூட சேர்த்துக்கலாம். வந்து ஹெவி க்ரீம் கிடைக்கும், நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பாலே ஓகேன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்த அப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் வந்து இந்த ஒயிட் சாஸில் நம்ம சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் அண்ட் சில்கி க்ரீமியான ஒயிட் சாஸ் ரெடி. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா அது பதிலாக மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், சிக்கன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே குக் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒயிட் சாஸில் சேர்க்கணும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா க்ரீமியாக இருக்குது. உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா பால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது
நம்ம இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த குக்டு பாஸ்தா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு க்ரீமியான, ஒரு சிம்பிளாக ஈஸியாக எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் க்ரீமி ஆக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சீஸ் வந்து இருந்ததுன்னா சீஸ் ஆட் பண்ணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஷ்ரெடட் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி க்ரீம் சீஸ் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி இது மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம இந்த மாதிரி பாஸ்தா அண்ட் சீஸில் ஆட் பண்ண அப்புறமா நம்ம வந்து இதுக்கு சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். இது ரெடிமேடில் கடையில் வந்து கிடைக்கக்கூட பாஸ்தா சீசனிங் கிடைக்கும். இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப். ஒருவேளை இந்த மிக்ஸ்டு ஹர்ப் இல்லைன்னா நம்ம வந்து பீட்சாவுக்கு போடுற மாதிரி பேசில் அண்ட் ஒரகானோ நம்மக்கிட்ட கிடைச்சதுன்னா அந்த ட்ரைட் சீசனிங் கூட போடலாம். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் நம்ம பீட்சா வாங்கும்போது ஜென்ரலாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீசனிங் கிடைக்கும் இல்லையா, அந்த பேசில் தைம் ஒரகானோ அந்த மாதிரி சீசனிங் வந்து தனித்தனியாக கூட ஆட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஈஸியான ஒரு சிம்பிளான எல்லாருக்கும் பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you again with another recipe. Bye.